வெல்கம் டு ஆஹா கிச்சன் தமிழ். வாங்க நம்ம இப்போ வந்து தக்காளி தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு இது உடனே செஞ்சிடலாம். இந்த தோசையை இது புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நம்ம வந்து இதுக்கு அரிசி உளுந்து ஊற வைக்கணும். எவ்வளோ அரிசினா ரேஷன் புழுங்கல் அரிசி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த குழிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா, இதால் வந்து 2 கரண்டி முழு உளுந்து எடுத்து 2த்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு மாவு அரைச்சி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அரைக்கும் போதே நம்ம கல் உப்பு போட்டு அரைச்சிடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தக்காளிலாம் அரைச்சி போட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ வாங்க மிக்சியில் நம்ம என்னென்ன போட போகிறோம்னு பார்க்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேன். 4 கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்சியில். இப்போ தக்காளி 5 தக்காளி வச்சுருக்கேன் நான். நீங்கள் பெங்களூர் தக்காளி இருந்ததுன்னா அதுவும் வச்சுக்கோங்க. நல்லா இந்த தக்காளி அளவுக்கு. நான் வந்து இந்த நாட்டு தக்காளி வச்சுருக்கேன். 5 தக்காளி வச்சுருக்கேன். இதையும் நல்லா நான் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்சியில். அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு 4 மிளகா வச்சுருக்கேன். இஞ்சி வந்து இந்த சைஸ் இஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் தூள் 2 பிஞ்சு தூவிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு மாவில் ஊற்றலாம். பாருங்கள், இப்போது அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மாவோடு கலந்துட போகிறோம். இப்போ நம்ம கலந்துட்டு டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு டேஸ்ட்டு காரம் டேஸ்ட்லாம் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணும்னா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு காரம் போகிறோன்னா விட்டுடலாம், இதே போகிறோம். அதுக்கப்புறம் உப்பு வேணுனாலும் மாவில் உப்பு கலந்துட்டு தோசை பார்க்க வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா நம்ம மாவோட இந்த மசாலா பொருளும் நல்லா கலந்து வர மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கணும். சரிங்களா? நல்லா அடியிலேருந்து நம்ம கலக்கி விட்டுக்கணும். மாவோட கட்டன்சி பாருங்கள் எவ்வளோ, ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம மொறுன்னு வரும் தோசை. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். எண்ணெய் லைட்டாக கலவிட்டு இப்போ தோசை மாவு காலி ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே வீட்டிலே குளிக்கணும்னு அவசியம் இல்லை. இது உடனே செஞ்சு சாப்பிட்றலாம். தோசை நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். எப்படி மொறுன்னு நல்லா இருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போது ரொம்பவே டேஸ்டான சூப்பரான சுவையில் ஸ்பைசியான தக்காளி தோசை ரெடி. அது கூட நம்ம தக்காளி சட்னியும் வச்சுக்கலாம், இல்லை தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம். நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் கார சட்னியும் வச்சுக்கலாம். சட்னி இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.